ஹாய் ஹலோ, நான் உங்கள் ரெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது டைப் ஆஃப் ஸ்டிச்சு வச்சு நான் வந்து என் மகளுக்காக ஒரு குட்டி பர்ஸ் செய்யலான்னு நினச்சேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 15 செயின் ஸ்டிச் ஃபவுண்டேஷன் செயின் போட்டு, அதுக்கப்புறம் +2 செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் நான் டிசி வந்து 3rd செயினில் வந்து 2 டிசி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வரிசையாக எல்லா செயின்லேயும் ஒரு டிசி பண்ணியிருக்கேன். கடைசி செயினில் 5 டிசி பண்ணி நான் டர்ன் பண்ணியிருக்கேன். டர்ன் பண்ணிவிட்டு நான் இந்த டிசி பண்ணிவிட்டு வரேன். டிசினால் வேறு ஒன்றும் இல்லை, yarn over, insert the hook, அதுக்கப்புறம் 3 லூப் வரும், அதில் வந்து yarn over 2 லூப்பாக மாற்றுங்க, அப்படி வரிசையாக பண்ண வேண்டியது தான். நான் இதை வந்து எதுக்காக பண்ணுறேன்னா, ஒரு பேக்கோட பேஸ் மாதிரி வர்றதுக்காக பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். வெறுமனே டிசி தான் பண்ணுறேன். நீங்கள் இதில் வந்து சிங்கிள் crochet பண்ணிங்கன்னா இன்னும் திக்காக இருக்கும். பட் இந்த yarn வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து டபுள் crochet போதும்னு நினச்சேன். அதுலேயும் அவள் ரொம்ப வெயிட் தூக்க மாட்டா. வெயிட் தூக்காததுனால நமக்கு வந்து ஓகே, இந்த அளவுக்கு போதும் கேப்பு அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, நான் யூஸ் பண்ணுறது 4.5 mm நீடில். ப்ளஸ் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் கேப் எப்படியும் வரும். அதனால் ரொம்ப பெரிய பேக்காக செய்கிறீங்கன்னா இதில் நீங்கள் பேஸ் வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ, எவ்வளோ நீளம் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றாப்புல நீங்கள் பண்ணணும். பேஸ் வந்து ரொம்ப பெருசாக வேணும்னு இல்லை, ஏன்னா இது வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஓகே, நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப விரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி காட்டனோ சேட்டனோ வச்சு நல்ல ஒரு லைனிங் அடிச்சுக்கோங்க. லைனிங் அடிச்சிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது வந்து, எனக்கு அம்மா வந்து காலேஜில் ஒரு பேக் யூஸ் பண்ணாங்க, அவங்களே பண்ண பேகு. அதில் வந்து நல்லா ப்ளவுஸ்க்கு கொடுக்குற மாதிரி நல்ல ஸ்ட்ராங் காட்டன் லைனிங் கொடுத்துருந்தாங்க. அந்த லைனிங் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால, இப்போது கிட்டத்தட்ட நியர்லி 30 இயர்ஸ் அவங்க யூஸ் பண்ணதுனால ஃபேடு தான் ஆயிருந்தே தவிர ஒரு ப்ராப்ளமும் ஆகலை. அதனால் நீங்கள் லைனிங் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். இப்போ நான் கடைசி ஸ்டிச்சுக்கு வந்திருக்கேன். அதில் வந்து 2 crochet டிசி பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட்டு செயினில் நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு பேஸை முடிச்சிட்டேன். என் மகளுக்கு இதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா 1 2 செயின் பண்ணி, அன்றைக்கே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டிச்சுக்கு மேலே வந்து ஒரு செயின் வரும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த செயினில் நீங்கள் வந்து பேக்கில் உள்ளதில் மட்டும் டிசி பண்ணுங்கள். இது என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போது பண்ணியிருக்கிறது வந்து ஹரிசாண்டலில் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து வெர்டிக்கலாக மாற்றணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் டர்ன் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஸ்டிச்சு கூட்டக்கூடாது. அதே நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸில் வந்து நீங்கள் வந்து டிசி பண்ணிகிட்டே வாங்க. நான் டிசி பண்ணி முடித்த உடனே நான் கம்ப்ளீட்டாக அந்த ரவுண்டை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன். இப்போது நான் இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி வந்திருக்கேன். கடைசி ஸ்டிச்சில் வந்து டிசி பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம வந்து 2 செயின் பண்ண ஸ்டிச் இருக்குது. அதில் செகண்ட் செயினில் வந்து நீங்கள் வந்து ஸ்லிப் நாட் போடணும், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், crochetோட பேஸ் இந்த இருக்குது. இது வந்து சைடில் உயர்ந்திருக்கு, பேஸு சைடில் வந்துருக்கு.
டர்ன் ஆயிடுச்சு. இனி நம்ம பண்ண போகிறது வந்து லூப் ஸ்டிச். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சு. டிசி தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுங்கிறத முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சை நான் பண்ணுற டைம் உங்களுக்கு கிராஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என் மகா வந்து செலக்ட் பண்ண இந்த சைஸ் பேக் தான். அதனால் இந்த பேக்குக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமாங்கிறது தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ அதோட பேஸும் நான் பண்ணியிருக்க பேஸும் ஒரே அளவாக இருக்குது. இவ்வளோ உயரம் வேண்டாம், நான் இந்த பவுச்சோட உயரம் வரைக்கும் பண்ண முடியுமாங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இப்போ பண்ணுறது லூப் ஸ்டிச்சு, டபுள் க்ரோஷே தான். அந்த டபுள் க்ரோஷேக்கு முன்னாடி டபுள் க்ரோஷேயில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான். அது எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்ப்போம். நீங்கள் வந்து ரவுண்டாக முடிச்சிருக்கீங்க, அதனால் அதில் 2 செயின் பண்ணுங்கள். 2 செயின் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த செயினோட ஒரு லூப் 2 லூப் தனித்தனியாக பிரித்து பண்ணணுங்கிறதில்ல, இதில் 2 லூப்பையும் சேர்த்தே தான் பண்ணணும். நான் உள்ளே விட்டுருக்கேன். நூலை இழுத்து இந்த லூப்பை குறைக்கிறது தான் டபுள் க்ரோஷே. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த த்ரெட்டை நீங்கள் டைட்டாக வச்சுக்கோங்க. சென்டர் ஃபிங்கரை வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு ரவுண்டு க்ரியேட் பண்ணி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது இந்த விரலில் ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு யானுக்கு இந்த ஃபிங்கரோட அட்டாச் ஆகிருக்கிற யானில் நீங்கள் சாதா டபுள் க்ரோஷே பண்ண வேண்டியதான். அந்த நூலை விட்டுறாதீங்க. சென்டர் ஃபிங்கரை வச்சு பிடிச்சிருக்கிறதா யான் ஓவர் அடுத்த ஸ்டிச்சு அடுத்த செயினில் உள்ள விட்டு சுற்றணும். சுற்றி இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். யான் ஓவர் உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் சுற்றி இந்த ஸ்டிச்சு எப்படி இருக்கும்னா, பேக்கில் வந்து க்ரோஷே வந்து எப்போவுமே டபுள் சைடடாக தான் நீங்கள் 2 சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேக்கை நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபரில் இருக்கிற ஹேர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு லைனில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் ஒரு 2-3 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நான் வந்து திரும்பவும் பண்ணி காட்டுறேன். டபுள் க்ரோஷே மாதிரியே தான் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபிங்கரை வந்து உள்ளே இது பண்ணி பண்ணணும். யானை டைட்டாக வச்சுக்கோங்க. இது நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிராஜுவலாக வந்துடும். இது எனக்கு ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஒர்க்கிங் பீஸை வந்து இண்டெக்ஸ் இது தம் ஃபிங்கரையும் சென்டர் ஃபிங்கரையும் வச்சு தான் பிடிப்போம். இப்போ நீங்கள் வந்து மாற்றி இந்த ஃபிங்கர் வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும் பெல்லம் கொடுக்குறது. அதனால் கஷ்டமாக தான் இருந்தது. பட் கிராஜுவலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த லைன் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்க ஸ்டிச்சு வந்து நல்லா வரல அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். திரும்ப இந்த இதை வந்து பண்ணிங்கன்னா வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஏன்னா நம்ம இந்த ஸ்டிச் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஸ்டிச்சு போலேயே இன்னொரு ஸ்டிச்சும் இருக்குதான்னு பார்க்கணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்தால் அந்த ஸ்டிச் மாறி போயிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் ரொம்ப லூஸாக பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த ஸ்டிச் வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்டிச்சை விட இந்த ஸ்டிச் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து டைட்டாக பண்ணுறேன். டைட்டாக பண்ணேன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ப்ரொட்ரூடிங் மாதிரி தெரியும். அதனால் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டியது ஸ்டிச் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். அது மட்டும்தான் இதில் பார்க்கணும். நான் இந்த பேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டித்தரேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக லைனில் வந்து டிசி மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த ரோப் வந்து வெறுமனே செயின் ஸ்டிச் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து என் டாட்டருக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து செயின்ஸ் கூடுதலாக போட்டுக்கலாம். இல்லை தடியாக வேணும்னு சொன்னால் இதே இதில் நீங்கள் சிங்கிள் க்ரோஷேயோ இல்லை டபுள் க்ரோஷேயோ பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்றும் பண்ணல. லைனிங்லாம் கொடுக்கல, வெறுமனே சின்ன பர்ஸுங்கிறதுனால. பெரிய பேக்காக இருந்ததுன்னா நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். நான் இதை வச்சு இன்னொரு மாடல் பேக் பண்ணதை நான் இப்போ காட்டுறேன்.